இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சோடா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் போல் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 8 ஸ்பூன் போல் டபுள் மடங்கு 8 ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டு இந்த பாகு பதமாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணி நல்லா டைட்டாக டேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிசுன்னு இந்த குலோப் ஜாமுன்லாம் செய்வோம்ல அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டு ஃப்ளாட்டான பேனாக இருந்தால் உங்களுக்கு சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டே செய்யணும். இது எல்லாமே எந்த மீடியம் ஹீட் எதுவும் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக மொறு நல்லா ஜீராவில் ஊற போட்டுங்க. அருமையான ஜிலேபி சூப்பராக தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சினா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கம்பம் கட்டும். வாழ்க